அனைவருக்கும் வணக்கம். இந்த நலக்கூடலில் தலைப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. நானும் எந்த தலைப்புக்கும் இந்த தலைப்பு என்று தெரியாது. தலைப்பு தெரிந்தாலும் அதற்கு ஒன்றும் படித்துவிட்டு வரப்போவதில்லை. ஆகவே ஒரு சில செய்திகள் உங்களுக்கு தேவைப்படும் என்று நானாக உணர்ந்து கொண்டு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். வழக்கம் போல மிக அதிகமான மனநல சிக்கல்களில் இருப்பவர்களை பார்க்கும்போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. ஏன் வருத்தம் வருகிறது என்றால், உண்மையிலேயே அவர்களை அதிலிருந்து வெளியே எடுப்பதற்கான எந்த வழியும் இந்த சமூகத்தில் இல்லை. அதனால் அதற்காகத்தான் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. இது மனநல சிக்கல் என்று தெரியாமலேயே அதில் இருப்பவர்கள் அதிகம். நான் ஒரு மனநோயாளி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்பவர்களும் அதிகம். இரவு தூக்கம் வரவில்லை என்பதே ஒரு மனநல சிக்கல் தான். தொடர்ந்து தூக்கம் வருவதில்லை என்பதே ஒரு மனநல சிக்கல் தான். எப்பொழுதாவது தூங்காமல் இருக்கலாம், எப்பொழுதாவது கவலை வரலாம். எப்பொழுதுமே இரவு தூக்கம் வராது என்பதும் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய, சரி செய்தே தீர வேண்டிய ஒரு மனநல சிக்கல். சிறுவர்களில் ஏராளமானோர் மிகை துடிப்பு மிக்கவர்களாக அல்லது மந்தமான செயல்பாடு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். ஏன் எங்கிருந்து இவ்வளவு சிந்தனை திறன் குறைவு, இவ்வளவு மனநல சிக்கல்கள் எல்லாம் எங்கிருந்து முளைக்கின்றன? இதெல்லாம் எப்படி தடுப்பது, அல்லது இப்படி இந்த நிலைக்கு ஆளானவர்களை எப்படி வெளியே எடுப்பது என்று சிந்தித்தால் விடை கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. அதுதான் வருத்தத்தை உருவாக்குவது. இது போன்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்படாத இடத்திற்கு அமைதியாக ஓடிவிடலாமா என்று பல நேரம் எனக்கு தோன்றுகிறது. கிட்டத்தட்ட ஒரு காலை தூக்கி விட்டேன். நிரந்தரமாக ஓடாவிட்டாலும் அவ்வப்பொழுது எங்காவது ஓடி தலைமறைவாக இருந்துவிட்டு வந்தால்தான் மீண்டும் சந்திப்பதற்கான திறனாவது எனக்கு கிடைக்கும். எளிமையான ஒரு சான்று, எனக்கு அது எளிமையானது, உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. எளிமையான ஒரு சான்று, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒன்றை சொல்லி உங்களுக்கு அதை புரிய வைக்க நான் முயற்சிக்கிறேன். ஒரு பெண் 30 வயதுக்கு மேல், அவருக்கு வயது, திருமணம் ஆகி கணவனை பிரிந்தவர். அதன் பிறகு கணவரும் இறந்து விட்டார். இப்பொழுது அது சிக்கலே இல்லை. ஏனென்றால் திருமணமான பெண் என்றாலே கணவரால் சிக்கல் என்பது சொல்லப்படாமலே புரிந்து கொள்ளக்கூடியது. திருமணமான ஆண் என்றால் மனைவியால் சிக்கல். இந்த பெண்ணுக்கு அதெல்லாம் சிக்கல் இல்லை. இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றால், மிகுந்த செயல் துடிப்பு மிக்கவர். சில அமைப்புகளில் எல்லாம் பொறுப்பில் இருந்து, உள்ளூர் அமைப்புகளில் எல்லாம் பொறுப்பில் இருந்து, அவரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் ஆண்களால் கூட செய்ய முடியாத அளவுக்கு செயல்திறனோடு செய்வார் என்று பெயர் எடுத்தவர். பொது வேலைகளில் மக்களை திரட்டுவது, பொருளாதாரத்தை திரட்டுவது, எல்லாவற்றிலுமே அவர் பல பேருக்கு முன்மாதிரி. அவரை முன்மாதிரியாக சில பெண்கள் பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு பெண், நல்ல உடல் நலம் கொண்ட பெண், உடலில் சிக்கல் கிடையாது, குடும்பத்தில் சிக்கல் கிடையாது. ஒரு முறை அவர் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் நம்மோடு சேர்ந்து சில பொது பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்.
அந்த ஒட்டுமொத்த பேச்சிலிருந்து என்ன இவருக்கு மையமான சிக்கல் என்று புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அவர் 2 மணி நேரமுமே தனக்குள்ள பிரச்சனைகளை பற்றி தான் சொல்கிறார். என்னென்னவோ சொல்கிறார், எனக்கு எதுவுமே சிக்கலாக தெரியவில்லை. 2 மணி நேரம் கழித்து இப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கேட்டார். அதன் பிறகு நான் கேட்டேன், உங்களுக்கு அடிப்படையில் என்னதான் உங்களுடைய சிக்கல் என்று கேட்டேன். அவர், நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, இவ்வளவு நேரம் நீங்கள் சில உணர்ச்சிகளை கொட்டினீர்கள், சில சம்பவங்களை நினைவுபடுத்தினீர்கள். நான் கேட்பது உங்களுடைய அடிப்படையான சிக்கல் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் சிந்தித்து பார்த்தார். என்னுடைய கேள்வி அவருக்கு புரியவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் பதில் இல்லை, அவரிடம் பதில் சொல்லவில்லை அவர். அதன் பிறகு கேள்வியை மாற்றி போட்டேன். சரி, உங்களுடைய விருப்பம் என்ன வாழ்க்கையில், உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டேன். அது அவருக்கு புரிந்து விட்டது, ஆனால் பதில் இல்லை. நான் மீண்டும் கேட்டேன், சில நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் அடுத்தது. விருப்பம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா, என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும், ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இது விருப்பமே கிடையாது என்று சொன்னேன். இது ஒரு இலக்கு. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அளப்பரியது. அதுல ஒரு நிறுவனத்தை தொடங்குவது என்பது ஒரு வேலை, ஒரு செயல். அது இன்றைக்கு நினைத்தால் ஓராண்டு கழித்து தொடங்கி விடலாம். அதற்கு பொறுப்பாளர்களை போட்டால் அது பாட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதராக நீங்கள் வேறு என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், அந்த நிறுவனமே அவருடைய கண்முன் நின்று அதற்கு பிறகு பின்னால் எதுவுமே இல்லை, உலகமே இந்த நிறுவனம் தான் என்று அவருடைய சிந்தனையை மறைக்கிறது. அவ்வளவெல்லாம் புரிய வைக்க முடியாது என்று, சரி அதுவே உங்களுடைய விருப்பம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கட்டும். இப்பொழுதைக்கு இந்த மன உளைச்சலில் இருந்து, வாழ்க்கையே தேவையில்லை என்று நீங்கள் பேசும் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு கூட 2-3 பேருக்கு அதைத்தான் சொன்னேன். யாரு கேட்டாலும் அதைத்தான் சொல்வேன். உங்களுக்கு பிடித்தபடி ஒரு வாரத்துக்கு போய் வாழ்ந்துட்டு வாருங்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யுங்கள் ஒரு 7 நாட்களுக்கு. எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கெல்லாம் தனியாக செல்லுங்கள். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்யுங்கள், ஒரு வாரம் செய்யுங்கள் என்று சொன்னேன். அந்த அறிவுரை அந்த பெண்ணுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதற்கு பிறகு அவர் ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு காடு மலைகளில் எல்லாம் சுற்றி ஒரு 10-15 நாட்களுக்கு தனியாக சில இடங்களில் ஆண்களை துணைக்கு வைத்துக் கொண்டு காடு மலைகளுக்கெல்லாம் போய்விட்டு வந்து உற்சாகமாக என்னிடம் பேசினார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையின் போக்கு நிறைய மாற்றம் பெற்றது. பழைய புலம்பல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவரிடம் இல்லை. அடுத்த நிலைக்கு சென்று விட்டார். இப்பொழுது உலகம் என்று ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் உலகம் இல்லை என்று ஒரு காலத்தில் அவருக்கு தெரியும். அதன் பிறகு வரும்பொழுது அப்பொழுதுதான் அதை பற்றி பேச முடியும். பிடித்தவற்றையெல்லாம் செய்யுங்கள் என்று ஏன் சொல்கிறேன், ஏன் சொன்னேன் என்றால், இப்படி சொல்லுவதே மிகவும் வேடிக்கையானது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்கள் ஒரு வாரத்துக்கு என்று நான் சொல்லும் போது நியாயமாக எதிரில் இருப்பவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் எப்பொழுதுமே எனக்கு பிடித்ததுதான் செய்கிறேன், அது என்ன ஒரு வாரத்துக்கு செய்வது என்று கேட்க வேண்டும். ஆனால் யாருமே அப்படி கேட்டதில்லை. மாறாக என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு வாரத்துக்கா என்று சொல்வார்கள். ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன இப்படி இருக்க சொல்கிறீர்கள் என்று, சரி பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். இதுதான் உங்களுடைய பிரச்சனையே. ஒரு 7 நாட்களுக்கோ அல்லது ஒரு 10 நாட்களுக்கோ உங்களுக்கு பிடித்தபடி வாழ சொல்வதற்கு ஒரு மனிதர் தேவைப்படுவதே இழிவு. அப்படி வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்வது அதனினும் இழிவு. உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்கள் எதை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு பிடிக்காத வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்.
உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ நீங்கள் தயாராக இல்லை என்பதையே ஒப்புக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்வது என்பது ஒழுக்கக்கேடு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரிடமாவது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர் நம்மை கெடுக்க பார்க்கிறார். பிடித்த வகையில் வாழ்வது என்பது யாரையாவது கெடுப்பதா அல்லது தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதா? அப்படி என்றால் கெடுப்பவையும் கெட்டவையும் மட்டும்தான் ஒருவருக்கு பிடிக்குமா என்ன? நான் அப்படியெல்லாம் சிந்திக்க கூட மாட்டேன். நல்லது கெட்டது என்ற இடத்தில் இருந்தெல்லாம் நான் எதையுமே சிந்திப்பதில்லை. நல்லது கெட்டதெல்லாம் அவரவருடைய பார்வையிலும் புரிதலிலும் இருக்கிறது. நம்மால் இரண்டாவது மனிதருக்கு தீங்கு நேரக்கூடாது. இரண்டாவது மனிதருடைய உரிமையோ உடைமையோ பறிக்கக்கூடாது. அவ்வளவுதான். இரண்டாவது மனிதரை புண்படுத்தக்கூடாது. இதை தவிர நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த இலக்கணமும் எனக்கு தேவையில்லை. நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதனால் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். அப்படித்தான் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அவரவருக்கு பிடித்த வகையில் வாழ்வதற்கோ அவரவருக்கு பிடித்ததை செய்வதற்கோ படைப்பில் எந்த தடையும் இல்லை. அதற்கு எந்த இடையூறும் குறுக்கீடுகளும் ஏற்படுவதும் இல்லை, ஏற்படுத்தப்படுவதும் இல்லை. இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். உங்களுடைய விருப்பப்படி பிறருக்கு தீங்கிழைக்காத வகையில் உங்களுக்கு எந்த விருப்பங்கள் எல்லாம் எழுகின்றனவோ அந்த விருப்பங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே முடிவெடுத்து விட்டால், ஆழ்ந்து விரும்பிவிட்டால், உங்களை மீறி அவையெல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக, அதைவிட மேன்மையாக, இன்பமாக, எப்பொழுதுமே இன்பமாகவே வாழ்ந்துவிட்டு போய் சேர முடியும். ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தவற்றை மறுப்பதற்காகவா நீங்கள் இங்கே அனுப்பப்பட்டீர்கள்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஏன் பிறக்க வேண்டும்? நீங்கள் ஏன் படிக்க வேண்டும்? எதற்கு திருமணம் செய்ய வேண்டும்? எதற்கு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும்? பிடித்தபடி ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு வாழ்வது ஒரு மனிதரை சீர் செய்துவிடும், புரட்டி போடும். தனியாக சார்பு தன்மை இல்லாமல் ஒருவர் ஒரு பயணம் செய்தால் போதும் 10 நாட்களுக்கு. அந்த 10 நாட்கள் பயணத்தையுமே என்னவாக மாற்றி விடுவார்கள் என்றால், இப்ப நான் சொல்லும் பொழுது ஒரு சிலர் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு கடைபிடிப்பார்கள். ஆனால் இந்த தகவல் பரவும் அல்லவா? அது எப்படி பரவும் என்றால், ஏதாவது பிரச்சனை என்றால் அவர் எங்காவது ஒரு வாரம் போய்விட்டு வர சொல்கிறார் என்று பரவும். எங்கு போக சொல்கிறார்? நான் யாரையாவது திருவண்ணாமலை, இன்றைக்கு கூட ஒருவரை திருவண்ணாமலைக்கு போய்விட்டு அப்படியே தஞ்சாவூருக்கு போய்விட்டு ஊர் சுற்றுங்கள் என்று சொன்னேன். இவர் இந்த மாதிரி 2 பேர் சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனை என்றால் திருவண்ணாமலைக்கு போக சொல்கிறார், அப்புறம் தஞ்சாவூருக்கு போய் அவரை பார்க்க சொல்கிறார். இப்படி அல்ல. நான் வெறுமனே ஊர் சுற்றுவது என்று சொல்வது, கிளம்பி சென்று செல்லும் இடந்தோறும் எந்த சிக்கல்களில் இருந்து தப்பித்து வந்திருக்கிறீர்களோ அந்த சிக்கல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதை பற்றி நான் பேசவில்லை. உங்களுக்கு பிடித்தவற்றை செய்யும் பொழுதுதான் பிடிக்காதவை அல்லது உங்களுக்கு இடையூறாக இருப்பவை உங்கள் நினைவில் இருந்து அகலும். பிடித்தவற்றை நீங்கள் செய்யும் வரை இடையூறுகளைத்தான் உங்களுடைய சிந்தனை பற்றி கொண்டிருக்கும். நீங்கள் எதையாவது சிந்தித்தே ஆக வேண்டும். எதையும் சிந்திக்காமல் இருக்க முடியாது. யாருமே எதையாவது சிந்தித்துதான் ஆக வேண்டும். வெறுமை என்ற ஒரு நிலை உண்டு. அந்த நிலையை அடைவது உங்களுக்கு தேவையில்லை. வெறுமை என்ற நிலையெல்லாம் அடைந்து விட்டால் அப்படியே கிளம்பி என்னோட வந்து விடுவீர்கள். நானும் தாங்க முடியாது, நீங்களும் தாங்க முடியாது. அது எப்பொழுதாவது வருவது. ஆனால் மிக பெரும்பான்மையான நேரங்களில் நாம் எதையாவது சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எதை சிந்திக்கிறோம் என்பதிலே பிடித்தவையா அல்லது இடையூறுகளா? பிடித்தவற்றை பற்றிய சிந்தனையில் நீங்கள் இருக்கும் பொழுது இடையூறுகள் உங்களை அறியாமலே உங்களை விட்டு விலகி செல்லும். தொல்லைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க முடியாது. நண்பர்களே, நீங்கள் அறிதலுக்கு ஆட்படாதிருக்க வேண்டும்.
அறிதலுக்கு ஆட்படாது இருத்தல் தான் மனநோயிலிருந்து வெளிவருவதற்கான ஒரே வழி. எவ்வளவு சுற்றி வளைத்து பேசினாலும் அறிதலுக்கு ஆட்படாமல் இருங்கள் என்றுதான் இறுதியில் சொல்ல வேண்டும். அறிதலுக்கு ஆட்படுதல் என்றால் நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேலை என்ன வருமானத்தை தருகிறது, அது எவ்வளவு காலத்திற்கு தரும், எவ்வளவு காலத்திற்கு அது தேவைப்படுகிறது, இந்த நிறுவனத்துடைய தகுதி என்ன, வேறு எங்கு என்ன ஊதியம் கிடைக்கிறது என்றெல்லாம் தகவல்களை அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா ஒரு வேலை செய்யும் பொழுது. இந்த வேலையுடைய பொருளாதாரம், அதோடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், இப்படி நிறுவனத்தின் எதிர்காலத்தை உங்களுடைய எதிர்காலத்தை இணைத்து ஒரு தகவலை தெரிந்து, ஒரு தகவல் அல்ல பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அல்லவா. இப்படி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சுகமாக இருக்கும். அறிந்து கொண்ட பிறகு அந்த அறிதல்கள் உங்களை அடிமைப்படுத்திவிடும். எதை அறிந்து கொள்கிறீர்களோ அதற்கு நீங்கள் ஆட்படுவீர்கள். அறிதல் என்பதை ஆட்படுத்துவதுதான். எதை பற்றியாவது அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுபவர்கள் மிகவும் குறைவு. அறிதலை ஆட்படுத்துவதற்காகத்தான். ஒரு தகவலை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த தகவல் உங்களை ஆட்படுத்தும், அந்த தகவல் உங்களை வழிநடத்தும், அந்த தகவல் உங்களை செய் என்று சொல்லும், செய்யாதே என்று சொல்லும். வேலைக்கு செல்கிறோம், வருமானம் வருகிறது, அதற்கு மேல் இரண்டாவது தகவலை தெரிந்து கொள்ளாதவர்கள் வேலையையும் ஒழுங்காக செய்வார்கள், அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் நன்றாக வாழ்வார்கள். இந்த வேலை நிலைக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும், பொருளாதார மந்த நிலை என்றால் என்ன, எந்த நிறுவனம் எப்படி செயல்படுகிறது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் என்றால், இப்படியெல்லாம் தகவல்களை தெரிந்து கொள்வதால் தான் நமக்கு வண்டி ஓடுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தகவல்களை தெரிந்து கொள்வதால் தான் அவர்களால் ஒரு மனிதராக கூட வாழ முடியவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த அறிதல்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஏதோ ஒரு தகுதியில் தான் நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள். தகுதியற்றவரை அழைத்து யாரும் வேலை கொடுத்து ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கவில்லை. உங்களுக்கு தகுதி இருக்கிறது, அந்த தகுதியில் தான் உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. உங்களுடைய உழைப்பு தான் வருமானமாக வருகிறது, முடிந்தது. அதற்கு பிறகு அதில் சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. உங்களுடைய தகுதி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நீங்கள் தொடர்ந்து உழைக்கத்தான் போகிறீர்கள். இந்த நிறுவனம் இல்லை என்றால் இன்னொரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம். ஏதோ ஒரு சூழலில் நீங்களும் முட்டாளாக மாறிவிட்டால் அந்த நிறுவனமே வேண்டாம் என்று ஊர் பக்கம் போய்விடலாம். வழிகள் 1000 உள்ளன வாழ்வதற்கு, வருமானம் பெறுவதற்கு. ஆகவே அதை பற்றி நீங்கள் தீவிரமாக சிந்திப்பதை நிறுத்தினால் அறிதலில் இருந்து விடுபடுவீர்கள். ஆனால் அறிதலுக்கு ஆட்பட்டால் என்ன நிகழும் என்றால், நிறுவனத்தின் ஒவ்வொரு அசைவும் உங்களை அச்சுறுத்தும். நிறுவனத்தை பற்றிய ஒவ்வொரு தகவலும் உங்களை தொடர்புபடுத்தி சிந்திக்க வைக்கும். இதில் நமக்கு ஏதாவது இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, தீமை இருக்கிறதா என்று சிந்திக்க வைக்கும். நோய்களை பற்றியும் நீங்கள் அறிதலில் ஈடுபட்டால் அந்த அறிதல் உங்களை ஆட்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். நோய்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் என்ன செய்கிறீர்கள், நோய்களை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். அந்த அறிதல் உங்களை ஆட்படுத்தி விடுகிறது, உங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. அவ்வளவுதான். எவ்வளவு பேசினாலும் அந்த நோய் எனக்கு வருமா வராதா, அந்த நோய் வந்தால் நான் என்ன செய்வது, இது வந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் எதை அறிந்து கொண்டீர்களோ அதிலிருந்து கேள்வி கேட்கிறீர்கள். அறியாமையில் இருப்பவர்கள் இப்படி கேள்வியே கேட்க மாட்டார்கள். அவர்கள் வயிறு வலிக்கிறது என்றால் வயிறு வலிக்கிறது என்பதோடு நிறுத்திக் கொள்வார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மருத்துவ ரகசியங்கள் எல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. இங்கே நான் பார்த்தவரை மாநகரங்களில், அதுவும் இந்த பெங்களூரு, சென்னை போன்ற மாநகரங்களில் எல்லாம் மனிதர்களை சந்தித்தவரை அறிதல் எனும் பிணி பிடித்து ஆட்டுகிறது. இவ்வளவு அறிதல்களை வைத்துக் கொண்டு நன்றாக வாழ்ந்தால் நானும் வந்து அறிந்து கொள்வேன். இவ்வளவு அறிதல்களை வைத்துக் கொண்டு எந்த மருத்துவ முறையில் தீர்வு கிடைக்கும் என்று தெரிவதற்கு ஏன் இவ்வளவு அறிந்து கொள்ள வேண்டும்? எதை அறிந்து கொண்டீர்கள், எது உங்களை விடுதலை செய்தது? அறியாமை மட்டுமே உங்களை விடுதலை செய்யும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். குடும்பத்தில் ஒருவர் உங்களுக்கு எதிராக சிந்திக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால், அந்த ஒருவரை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்கு நீங்கள் அடிமையாக மாறிவிட்டீர்கள் என்று பொருள்.
ஊரில் ஒருவர், உறவினர்களில் ஒருவர் அல்லது ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக இருந்தால் அவர்களை பற்றி சிந்திப்பதை நீங்கள் நிறுத்தினால்தான் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்காக ஒரு வலையை விரித்து வைத்திருந்தால் கூட தூக்கம் வருகிறது என்று அந்த வலையிலேயே படுத்து தூங்கி எழுந்துவிட்டு அதை பாய் போல் மடித்து அவரிடம் கொடுத்து விட்டு சென்று விடலாம். அது வலை என்று கூட நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்முடைய அறிதல் நம்மை பாதுகாப்பதில்லை. நம்மை பாதுகாப்பது நம்முடைய உள்ளுணர்வு. உள்ளுணர்வு நம்மை வழிநடத்தும். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தும். அந்த உள்ளுணர்வு தான் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து மரணத்தின் இறுதி கணம் வரை அழைத்துச் செல்ல போகிறது. அந்த உள்ளுணர்வுக்கு பிடித்தமானது அல்லது அந்த உள்ளுணர்வுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், அறியாமை. உனக்கு எது தேவை என்பதை உனக்கு உள்ளிருந்து நான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நீயாக எதையும் தேடிக்கொண்டு அலையாதிரு. நீ தெரிந்தவற்றில் உன்னுடைய வாழ்க்கை இல்லை. நீ தெரிந்து கொண்டவற்றில் உன்னுடைய எதிர்காலம் இல்லை. எதையெல்லாம் அறிந்து கொள்கிறாயோ அதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அறிதலிலிருந்து விடுபட்டு அறியாமையில் இரு என்பதுதான் உள்ளுணர்வு உணர்த்தும் செய்தி. உள்ளுணர்வு மனிதர்களில் ஒரு சிலருக்கு இன்னும் மீதம் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் முழுமையாகவும் நிறைவாகவும் உள்ளது. முழு நிறைவு. ஒரு பகுதி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு பகுதி போதுமான மழை இல்லை. மற்ற பகுதிகளில் எல்லாம் மழை வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. கேரளா கிட்டத்தட்ட வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அறிதல் இதையெல்லாம் முன்கூட்டி உரைத்தது? எந்த அறிவுத்துறை இப்படி கேரளாவில் நிகழப் போகிறது என்று சொன்னது யார்? யாராவது சொன்னார்களா? எச்சரித்தார்களா? இல்லை. மேட்டூரில் வெள்ளம் வரும் என்று யாராவது அறிவித்தார்களா? காவிரி நீருக்காக அவ்வளவு பேர் போராடிய போது அறிவு என்று ஒன்று இருந்தால் அவசரப்பட வேண்டாம், இந்த ஆண்டு வெள்ளம் வரும் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? சொல்லவில்லை. தெரியாது. தெரிந்தால் தானே சொல்வதற்கு. உள்ளுணர்வு கொண்டவர்களுக்கு தெரியும் இது நிகழப் போகிறது. உள்ளுணர்வு கொண்டவர்கள் என்றால் ஏதோ ஒரு பெரிய ஞானிகள் என்று நினைக்க வேண்டாம். அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய தவளைக்கும் ஓணானுக்கும் தெரியும் வெள்ளம் வரப்போகிறது என்று. அறிதல் எப்படி ஏமாற்றி இருக்கிறது? மழையை பற்றி இந்த அறிவு சொன்ன தகவல்கள் எல்லாம் பொய்த்து போயின. வெள்ளம் வரும் என்று சொல்லவே இல்லை. ஒரு நாடே வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது என்று சொல்லவே இல்லை. எதையுமே சொல்லவில்லை. ஆனால் அறிவுத்துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை அறிவு என்று கருதுகிறீர்களோ, எதை நோக்கி உங்களுடைய சிந்தனையை திருப்புகிறீர்களோ அது உங்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறது. உங்களை அடிமையாக மட்டுமே வைத்திருக்கிறது. ஆனால் மேலும் மேலும் நீங்கள் அறிதல்களை நோக்கி தள்ளப்படுகிறீர்கள். இப்படி நீங்கள் அறிதல்களுக்கு ஆட்பட்ட பிறகுதான் எது பிடிக்கும் என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாமல் போனது. ஏனென்றால் உங்கள் சிந்தனையில் இருப்பதெல்லாம் உங்களை பற்றிய தகவல்களே அல்ல. உங்கள் சிந்தனையில் இருப்பவையெல்லாம் உலகத்தை பற்றிய புள்ளி விவரங்கள், மருத்துவ அறிவியலை பற்றிய தகவல்கள், நிறுவனங்களை பற்றிய தகவல்கள், பொருளாதாரம் பற்றியது, அரசியல் பற்றிய தகவல்கள். சிந்தனை எவற்றால் நிரப்பப்படுகிறது என்றால் உங்கள் உடலுக்கு வெளியே இருப்பவற்றால் நிரப்பப்படுகிறது. ஏதாவது ஒரு நாட்டின் தலைநகரம் எது என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். உங்களுடைய தலையெழுத்து என்ன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தலையெழுத்து என்பது யாரோ வந்து எழுதிவிட்டு போனது அல்ல, உங்களுடைய விருப்பம். அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால் தெரியாது. எது பிடிக்கும் தெரியாது. எது பிடிக்காது தெரியாது. ஆக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தகுதிகள் எதுவும் இல்லை என்றால் அது மனநல சிக்கல் என்ற நிலைக்கு தான் கொண்டு வந்து விடும். மனநோயாளியாகத்தான் அது மாற்றும். ஒரு சில நாட்களாவது பிடித்த வகையில் வாழ்வது, ஒரு சில நாட்களாவது பிடித்த வகையில் வாழ்வது என்று இந்த பயணத்தை நீங்கள் தொடங்கினீர்கள். கடந்த நானும் ஒரு 30 ஆண்டுகளாக கவனிக்கிறேன். நன்றாக படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அவ்வப்பொழுது
பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா சென்று விட வர வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். இந்த அறிவுரையை யார் ஆரம்பித்தது என்றால் நேர்மறை சிந்தனையாளர்கள் ஆரம்பித்தார்கள். நேர்மறை சிந்தனையாளர்கள். எல்லாமே சாத்தியம், நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை, இந்த எண்ணத்தில் நேர்மறையான கருத்துகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விளையாட்டை தொடங்கி வைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது. அவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் வளர்த்துவிட்ட குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது மனநோயாளிகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த குழந்தைகளிடம் போய் நேர்மறை சிந்தனையை பற்றி பேச முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நேர்மறை சிந்தனையை பற்றி பேசி பேசி ரோட்டரி சங்கங்கள் அதிகமாக தொடங்கப்பட்டன, அரிமா சங்கங்கள் அதிகமாக தொடங்கப்பட்டன. அங்கெல்லாம் இப்படியானவர்கள் தான் போய் பேசுவார்கள். உங்களால் முடியும், கடன் வாங்க வைப்பது, கடன் வாங்கி தொழில் செய்ய வைப்பது, கடன் வாங்கினாலும் மடிப்பு கலையாமல் சட்டை போடுவது எப்படி என்று சொல்லி தருவது, எவ்வளவு கடன் இருந்தாலும் உன்னால் அடைக்க முடியும், நீ மீண்டும் கடன் வாங்கு, உன்னால் முடியும், உன்னால் அந்த வீடு கட்ட முடியும் என்று சொல்லி சொல்லி வாய்க்கிழிய கத்தி தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது என்ற அறிவுரையை கூட சொல்லாமல் உங்களால் முடியும். ஒரு வீட்டை பார்க்கிறீர்களா? நானும் ஒரு தொலைக்காட்சி துறையில் இருந்த பொழுது நானும் ஒரு இயக்குனர் ஒருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எதை பற்றி பேசுகிறோம்? 66,000 ரூபாய் சம்பள பாக்கி இருக்கிறது, அதை பற்றி பேசுகிறோம். அதுவே மிகப்பெரிய தொகை அன்றைக்கு. அது வரவில்லை என்று பேசுகிறோம். அந்த துறைக்குள் நான் நுழைந்த புதிது. அப்பொழுது ஒரு பெரிய மிகப்பெரிய மாளிகை, திரைப்படங்களில் எல்லாம் வரக்கூடிய மாளிகை, அந்த மாளிகையை சுற்றி உள்ள சாலையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் சொன்னார், தமிழ், உங்களுக்கு இந்த வீட்டை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இது எவ்வளவு பெரிய வீடு, இதெல்லாம் நாம் பார்த்து என்ன போகிறது என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், அப்படி நினைக்க கூடாது, இந்த வீடு இதை போல் ஒரு வீடு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை போல் ஒரு வீட்டை உங்களால் கட்ட முடியும் என்று சொன்னார். எனக்கு மலைப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி பராமரிப்பது? நாமும் அவ்வப்பொழுது வெளியே ஓடிவிடுவோம், இந்த வீட்டை யார் பார்த்துக் கொள்வது என்று எனக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே ஒரு மலைப்பும் வியப்பும் ஏற்பட்டு, இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு தான் பொருத்தமாக இருக்கும், இதையெல்லாம் வைத்து வாழ முடியாது என்று நான் விலகிவிட்டேன். ஆனால் அவர் தொடர்ந்து இவ்வாறான கருத்துக்களை பற்றி கொண்டிருந்தார். அவர் இன்றைக்கு வரை அப்படி ஒரு வீட்டை எல்லாம் வாங்கவும் இல்லை, கட்டவும் இல்லை. எதிலிருந்து இந்த சிந்தனை வருகிறது என்றால், நேர்மறை சிந்தனை, நேர்மறையாக இரு என்று சொல்லி இந்த நேர்மறையை பொருளாதாரம் அல்லது வேற ஏதாவது செல்வம் சார்ந்த இலக்குகளில் கொண்டு போய் பொருத்துவார்கள். திரைப்படத்துறையில் ஒருவர் அப்படி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால் கட்ட முடியும், முடியாததல்ல. என்ன செய்து அந்த வீட்டை அவர் கட்டுவார் என்பதுதான் நான் கேட்கின்ற கேள்வி. உண்மையை பேசி அப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா? உண்மையை பேசி ஒரே ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தாலும் தொடர்ந்து அந்த துறையில் நிலைக்க முடியுமா? அவ்வளவு பொருளாதாரம் உண்மையை மட்டுமே பேசினால் திரைப்படத்தில் இருந்து வருமா என்றால் வராது. இதை பற்றி நேர்மறைக்கு எந்த கருத்துமே கிடையாது. நேர்மறையை பொறுத்தவரை கோடீஸ்வரர்கள் எல்லாமே வெற்றி பெற்றவர்கள், அவ்வளவுதான். நேர்மறைக்கு தெரிந்தது என்ன? நேற்று ஏழையாக இருந்தார், இன்றைக்கு பணக்காரராக இருந்தார், அவர் வெற்றி பெற்றவர். அவ்வளவு. என்ன செய்து பணக்காரரானார்? நேர்மறைக்கு அதை பற்றி கவலை இல்லை. நேர்மறைக்கு அறம் பற்றிய கவலையே கிடையாது. நேர்மறைக்கு மனசாட்சி பற்றி சிந்தனையே கிடையாது. நேர்மறைக்கு தேவையெல்லாம் வெற்றி. நீ நினைத்தால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று கத்திக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நேர்மறையின் தகுதி. அவ்வளவுதான். இந்த 30 ஆண்டுகளாக நேர்மறை சிந்தனை, உன்னால் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் பேசி பேசி உசுப்பேத்தி விட்டவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதினார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கிய காலத்தில் எல்லாம் பல பதிப்பாளர்கள் வருத்தப்படுவார்கள். என்ன வருத்தம் என்றால், புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகும், ஆனால் சில கடைகளுக்கு யாருமே வரமாட்டார்கள். அங்கெல்லாம் ஏதாவது கலை இலக்கியம் இதெல்லாம் இருக்கும். எங்கு இந்த கூட்டம் போகிறது என்று பார்த்தால் 2 இடத்திற்கு. ஒன்று நேர்மறை சிந்தனை புத்தகங்கள், புத்தக கடைக்கு. உன்னால் முடியும், நீ நினைத்தால் எவரெஸ்டை தொடலாம், நீதான் சிகரமே, நீதான் வானமே
பறவையே சிறகை விரி, வானம் உன் காலடியில். இதெல்லாம் தலைப்பு. இப்படி நிறைய தலைப்பு வைக்கலாம். அணுவை வெல்பவன் நீ, அண்டமே உன் பிண்டத்தில், இப்படி எல்லாம், நீயே கடவுள், உனக்குள் ஒரு ஒளி, இப்படி எல்லாம் தலைப்பு வைத்தால் பறக்கும். அவ்வளவுதான். யார் எழுதியது, என்ன எழுதியது, அதெல்லாம் இல்ல. உன்னால் முடியும், உன்னால் இந்த சிக்கலில், இந்த கடனிலிருந்து மீண்டு வர முடியும் என்று கதை கதையாக எழுதி 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 இந்த புத்தகங்கள் எல்லாம் அவ்வளவு விற்பனை ஆகின. ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பு புத்தக கடைகள் இல்லை. இரண்டாவது, சமையல் குறிப்பு புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகும். அது இன்றைக்கும் அதுதான். அதையெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சமைப்பதுதான் கிடையாது, சமையல் குறிப்பு நாங்கள் சமையல் குறிப்பு புத்தக விற்பனை எல்லாம் குறைய விடவே மாட்டோம். நாங்கள் சமைப்பதில் கொஞ்சம் சொன்னகம் காட்டும், அவ்வளவுதான். இவ்வளவு நேர்மறை புத்தகங்கள் விற்பனையாகி தமிழ்நாட்டை ஒரு உலுக்கி எடுத்தது. இந்த போக்கு அமெரிக்காவில் தொடங்கியது, ஐரோப்பாவில் தொடங்கியது, குறிப்பாக அமெரிக்காவில் தொடங்கியது. அமெரிக்காவில் சிக்கன் சூப் என்று ஒரு நூல் வரிசை உண்டு. சிக்கன் சூப் ஃபார் சோல். சோல் என்பது துணை தலைப்பு. இப்படி ஒவ்வொரு துணை தலைப்போடு இதெல்லாம் நான் படித்தவன். இதெல்லாம் படித்து மனநோயாளியாக மாறி அதன் பிறகு எல்லாவற்றையும் தூக்கி வீசியவன். எல்லாமே நேர்மறை சிந்தனை. அப்ப அந்த புத்தகம் எழுதிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். அவரெல்லாம் ஒரு நிறைய முன்மாதிரி நிறைய பேருக்கு. அந்த அமெரிக்காவில் நேர்மறை சிந்தனைகளுடைய தாயகமான தாய் ஊற்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் மனநோயாளிகளுடைய நிலை என்ன? அங்கு என்ன வெற்றி பெறுபவர்கள் இல்லையா, அல்லது நினைத்ததை முடித்து விட்டேன் என்று சொல்பவர்கள் இல்லையா? அந்த அமெரிக்காவில் தான் உரிமம் வாங்கிக் கொண்டு வீட்டிலே துப்பாக்கி வைத்திருக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ துப்பாக்கி வைத்துக் கொண்டு தூங்க வேண்டிய தேவை இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. அல்ல, அமெரிக்காவில் அந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அமெரிக்காவில் தான் பள்ளி சிறுவன் துப்பாக்கி எடுத்துக் கொண்டு போய் சக மாணவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார். எங்கு நேர்மறை சிந்தனைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பொருளாதார சுரண்டல் அதிகரிக்கும், அங்கெல்லாம் மனநோயாளிகள் அதிகரிப்பார்கள். ஏனென்றால் நேர்மறை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டுவது, மற்றொரு பகுதியை மறைப்பது. உங்களை படிக்க வைக்க வேண்டும் என்றால் வெற்றி என்று ஒரு இலக்கை காட்டலாம். அதன் பிறகு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்றால் பொருளாதாரம் என்று ஒரு இலக்கை காட்டலாம். ஆனால் 24 வயது வரை படிப்பு, பொருளாதாரம் என்ற இரண்டை தவிர ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் வேறு ஏதேனும் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நேர்மறை சிந்தனையாளர்களால் பதில் சொல்ல முடியாது. 16 வயதில் காதலிக்க வேண்டியிருக்கிறது. 20 வயது வரை 4-5 பெண்களையோ ஆண்களையோ காதலிக்க வேண்டியிருக்கிறது. இது நான் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை. இதில் நேர்மறை இருக்கிறதா, எதிர்மறை இருக்கிறதா? கட்டிப்பிடித்தால் நேர்மறை, காரி துப்பினால் எதிர்மறை. இரண்டுக்கும் தயாராக போய் நிற்க வேண்டும். அதான் வாழ்க்கை. இந்த அனுபவம் வெற்றி அல்லது பொருளாதாரம் என்னும் இலக்கு நோக்கி திருப்பப்படும் இளைஞனுக்கு எந்த காலத்திலும் கிடைக்காது. எந்த நேரமும் கல்வி குறித்த சிந்தனை, எந்த நேரமும் மதிப்பெண் குறித்த சிந்தனையில் 20 வயது வரை தள்ளப்படும் எந்த இளைஞன் அல்லது இளைஞியால் அந்த பருவத்துக்குரிய அனுபவங்களை பெற முடியும், உள்வாங்க முடியும். அப்படி அனுபவங்களை பெறாதவர்கள் தான் இப்பொழுது வந்து நிற்கிறார்கள். வாழ்க்கையில் வெறும் துயரங்களையும் ஒடுக்குமுறைகளையும் இலக்குகளை நோக்கி விரட்டப்படும் துன்பங்களையும் மட்டுமே பார்த்துவிட்டு வந்து நிற்கிறார்கள். எனக்கு மனநல கோளாறு இருக்கிறது என்று. அதனால்தான் அவர்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த வார்த்தை புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் 20 வயது 24 வயது வரை பிடித்ததை செய்ததே கிடையாது. பிடித்தது என்றால் சாக்லேட் வாங்குவது, ஐஸ்கிரீம் வாங்குவது, இவ்வளவுதான் அவர்களுக்கு பிடித்தது. இதை சொல்லியே ஏமாற்றி விட்டார்கள். இவ்வளவுதான் பிடித்தது. அது எத்தனை காலத்துக்கு சாப்பிட முடியும்? தின்பண்டங்களை தவிர பிடித்தவை என்று சொல்வதற்கு சிறுவர்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறதா? வாழ்க்கை என்ன தின்பண்டங்களோடு கட்டமைக்கப்பட்டதா? எப்பொழுது பட்டாலும் எதையாவது தின்று கொண்டே இருப்பதற்கு தான் பிறந்திருக்கிறது அந்த குழந்தை. 12 வயது சிறுவனுக்கும் சிறுமிக்கும் உனக்கு பிடித்தது எது என கேட்டால் தின்பண்டங்களை தவிர வேறு எதை சொல்கிறார்கள்? வேறு எதையும் நீங்கள் காட்டவில்லை, வேறு எதையும் நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை. அந்த தின்பண்டமும் நியாயமற்றது. அந்த தின்பண்டம் அவர்களுடைய உடலை கெடுப்பது. 18 வயது வந்தவர்களுக்கு எது பிடிக்கும்?
பிடித்ததை செய்தாயா என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லிவிட முடியும்? என்ன பிடிக்கும்? காலையில் 4 மணியிலிருந்து படிப்பு தொடங்குகிறது, இரவு 10 மணி வரை படிப்பு தொடர்கிறது. இடையிலே படுத்து எந்திரிக்கும் பொழுது எதை பிடிக்கிறது என்று சொல்ல முடியும்? இதுதான் கல்லூரி காலம் வரை அவர்களுக்கு எது பிடிக்கும் என்று தெரியாது. அவர்கள் கல்லூரி காலத்திலே அவர்கள் எதை பிடிக்கிறது என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள் என்றால் ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட சில பழக்க வழக்கங்கள். வெளியே தெரியாமல் மது அருந்துவது, ஆபாச படங்கள் பார்ப்பது, அதை பற்றி பேசுவது, இதுதான் பிடித்தது என்ற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் இதுவரை நீங்கள் வேறு எந்த பிடித்ததையுமே அறிமுகப்படுத்தியதும் இல்லை, அனுமதித்ததும் கிடையாது. இயல்பாக அவர்கள் செய்ய வேண்டியவற்றை நீங்கள் நிராகரித்த பிறகு இயல்புக்கு மாறானவற்றை திருட்டுத்தனமாக செய்வதை தவிர வேறு வழி இல்லாமல் போகிறது. உண்மையிலே அவர்களுக்கு அது வேற எதுவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ரகசியமாக ஆபாச படம் பார்ப்பது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும், இவ்வளவுதான் அவர்களுக்கு வரும். இயல்பாக ஒரு பெண்ணும் ஆணும் பழகுவதை அதற்கு நேரம் கொடுத்து நீங்கள் அனுமதித்தால் அவர்களுக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியும். அப்படி பழக விட்ட பிறகு அவர்களை அழைத்து தேவையான அறிவுரைகளை கொடுத்தால் அவர்களுக்கு அன்பு என்றால் என்ன என்று புரியும். அது குற்றம். ஏன் குற்றம் என்றால் காதலிப்பது குற்றம் அல்ல, படிப்பு கெட்டுவிடும். அதுதான் படிக்கிற வயதில் செய்யக்கூடாது என்பது அறிவுரையை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. படித்த பிறகு செய்தால் அதன் பிறகுதான் அடுத்த காரணங்கள். அவள் எங்கே பிறந்தாள், நீ எங்கே பிறந்தாய், அவள் படித்தாளா, நீ படித்தாயா, ஆக அவள் பிஇ முடித்து விட்டாள் என்றால் நீ எம்இ முடித்து விட்டு பேசு என்று மீண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவதற்கு காரண காரியங்களை எல்லாம் அடுக்கி எது பிடிக்கிறது எது பிடிக்கவில்லை என்று யாருக்குமே தெரியாது. தெரிந்தவையெல்லாம் படிப்பு, பொருளாதாரம், நிறுவனம். இதனால் இப்படி ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையே வேலை செய்து இந்த நேர்மறை புரட்சியாளர்கள் எல்லாம் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் இப்படி யாரும் இல்லை. இப்பொழுதெல்லாம் என்ன பேச்சு தெரியுமா பிரபலம்? எப்படி பேசினால் உங்களிடம் பணம் வாங்க முடியும், ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவதற்கு உங்களை போன்றவர்கள் தயார். ஆனால் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் போய் பேச மாட்டேன், ஆனால் என்ன பேச வேண்டும் என்று தெரியும். என்ன பேச வேண்டும் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் அதுதான் உங்களை இன்றைக்கு நன்றாக வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்வது எதுவுமே பாவம் கிடையாது. நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இறைவனை நோக்கி திரும்புவது எப்படி என்பதை பற்றி நான் சில கருத்துக்கள் சொல்கிறேன் என்று. மகாபாரதத்திலே அவன் அதை செய்தான், ராமாயணத்திலே இது நடந்தது, சேக்கிழார் இப்படி பாடினார் என்று வரிசையாக தரவுகளை அடுக்கினால் நீங்கள் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். 1 லட்சம் ரூபாய் தூக்கி அவர் கையில் கொடுத்துவிடுவீர்கள். உங்களை அவர் குறை சொல்லவே இல்லை. உங்களை குறை சொன்னால் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்க முடியாது. உங்களை திருத்தவோ நல்வழிப்படுத்தவோ அவர் வரவில்லை. மகாபாரதத்துக்கும் உங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. மகாபாரதத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உங்களை விட நிச்சயமாக என்னை விட உங்களை விட தகுதி பெற்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு பாடம் கிடையாது. அவர் பாவம் இருந்துட்டு போகணும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய குதிரைகளை அடக்கி அவ்வளவு பெரிய தேரை பூட்டி சண்டை போட்ட ஒரு கூட்டத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு அப்படி அபிமன்யு போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அபிமன்யு வியூகத்தை உடைத்தது போல் என்ன மேனேஜருக்கும் இவருக்கும் பிரச்சனை, அவ்வளவுதான். இவர் அப்படித்தான் புரிந்து கொள்வார். அபிமன்யு வியூகத்தை உடைத்தது போல் நீங்கள் நடந்து கொள்வீர்களா என்று அவர் பேச்சாளர் கேட்டார். இவர் மேனேஜரை நாளைக்கு இப்படித்தான் சரி கட்ட வேண்டும். நமக்கு இதெல்லாம் தேவையா? நமக்கு ராமாயணம் மகாபாரதம் படிப்பதற்கே தகுதி கிடையாது பல பேருக்கு. இப்படி பேசி இந்த நேர்மறை சிந்தனை என்பது ஆன்மீக வடிவம் பெற்று மீண்டும் இந்த சமூகத்தை இப்படியே மனநோய் கூட்டமாகவே தக்க வைப்பதற்கு கிளம்பி இருக்கிறது. இப்படி பேசுபவர்களுக்கு தான் பெரிய கூட்டம். ஒரு பேச்சுக்கு இவ்வளவு பணம் என்று பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள். எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் பேசுவதற்கெல்லாம் நான் பணம் வாங்குவது கிடையாது. என் பேச்சுக்கு யாரும் பணம் தரவும் மாட்டார்கள். அதுவும் எனக்கு தெரிந்துதான் பேசுகிறேன். ஏன் இப்படி இருக்க வேண்டியிருக்கிறது என்றால் இங்கே உண்மையை உடைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே சிறைப்படுத்திக் கொண்டீர்கள். அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதை யாராவது சொல்ல வேண்டியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த சிறை தங்கத்தால் ஆனது, இது முந்தைய ஜென்ம கர்மாவின் விளைவு, பக்கத்து சிறையில் இருப்பவனை பார், வெறும் தகர சிறையில் இருக்கிறான், நீதான் தங்கச் சிறையில் இருக்கிறாய் என்றே பேசிக்கொண்டு
முன் ஜென்மத்தை பற்றிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு இருந்தால் இந்த குழந்தைகள் மேலும் மேலும் ஆதரவற்றவர்களாக மாறி போவார்கள். இப்பொழுதே 25 வயது 30 வயதில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக பேசுவதற்கு மனிதர்கள் கிடையாது. இவரும் அந்த ஆன்மீக பேச்சை கேட்கிறார், அவரும். இந்த ஒரு வீட்டில் 3 பேர் தான் 3 பேர் 3 விதமான யூடியூப் பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசினாலே சிக்கல் தீர்ந்து விடும். ஆனால் 3 பேரும் 3 நிபுணர்களுடைய பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தம்பதியில் கணவர் என்னுடைய பேச்சை அப்படியே கேட்கிறார், மனைவி இன்னொருவருடைய பேச்சை கேட்கிறார். எனக்கும் அந்த இன்னொருவருக்குமே எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் எங்கள் 2 பேரை வைத்து இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளவு சிக்கல். அவர் தான் சரியானவர், இவர் தான் சரியானவர், 2 பேருக்குமே வாக்குவாதம். எனக்கும் அவருக்குமே எந்த சிக்கலுமே கிடையாது. ஏன் இவ்வளவு பேர் பேச வேண்டியிருக்கிறது என்றால் இங்கே அவ்வளவு தரிகட்ட நிலையில் சமூகம் இருக்கிறது. இந்த அறிவுரைகளில் உங்களை மீண்டும் போலித்தனமான ஆன்மீகத்தின் பக்கம் இழுப்பதோ, உங்களை மீண்டும் நேர்மறை சிந்தனை என்ற பெயரில் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று உங்களை தவறாக வழிநடத்துவதோ உங்களை குழியில் தள்ளுவதாகும். ஆகவேதான் நான் உங்களுடைய போக்கை மாற்றும் வகையில் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு நான் உணர்ந்த பாடம் என்னவென்றால், அது எல்லாருக்குமான பாடம் தான். போக்கற்று இரு, பொருளற்று இரு. உண்மையிலே நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் போக்கும் இருக்கக்கூடாது, பொருளும் இருக்கக்கூடாது. எது போக்கு என்று தெரியக்கூடாது, திட்டமிடக்கூடாது. எங்கு அழைத்து செல்லப்படுகிறோமோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும். எந்த வேலையெல்லாம் செய்ய பணிக்கப்படுகிறோமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். பொருளற்று என்றால் எல்லா செயல்களுக்கும் காரணம் தேடக்கூடாது. பொருள் தேட, எல்லா செயல்களுக்கு பின்னாலும் இதற்கு பின்னால் என்ன பொருள் இருக்கிறது, இதை ஏன் செய்ய வேண்டும், செய்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் தேடக்கூடாது. எது நமக்கு பிடிக்கிறதோ அதை செய்ய வேண்டும். எதை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறோமோ அங்கு செல்ல வேண்டும். அப்படி இழுத்து செல்லும் சக்தி நம்முடைய உள்ளுணர்வு அல்லது உள்ளிருந்து வழிநடத்தும் இறைதானே தவிர சக மனிதர்களுடைய ஒரு சமூகத்துடைய பேராசை, பெருமிதம் ஆகியவை வளர்த்தெடுத்த அறைகூவல்களோ சவால்களோ அல்ல. அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்கள் பின்னால் போகக்கூடாது. அவர்கள் சவால் விடுவதற்காக நீங்கள் வெற்றி பெற்று காட்ட வேண்டிய தேவையே இல்லை. சவால்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதை நீங்கள் வழக்கமாக்கி கொண்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சவால்களை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது இங்கிருந்து அங்கு 10 நொடியில் உன்னால் ஓட முடியுமா என்று கேட்டால் நான் முடியும் முடியாது என்று சொல்ல மாட்டேன். உன்னிடம் ஏன் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பேன். ஓடி காட்டி எனக்கு என்ன ஆக போகிறது? நான் ஓட வேண்டும் என்றால் ஓடுவேன், உட்கார வேண்டும் என்றால் உட்காருவேன். சவாலை ஏற்றுக்கொண்டு சவாலை வெற்றி அடைவதும், சவாலை ஏற்றுக்கொண்டு தோல்வி அடைவதும் சவால் விடுப்பவருடைய அடிமையாக நீங்கள் மாறி போனதை தவிர வேறு எந்த பொருளுமே அதற்கு கிடையாது. அந்த சவால் எதற்காக? 4 பேருக்கு முன்பு நீ இப்படித்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லட்டும். ஆனால் அதை நீங்கள் ஏற்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஏன் நீங்கள் அதை ஏற்க வேண்டும்? உங்களுக்கு பிடித்தால் செய்யலாம், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு சவால் விடுகிறார் என்பதற்காகவே அதை ஏன் ஏற்க வேண்டும்? அப்படி ஏற்பது சரி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் ஒரு நாளும் ஓயாது. தேடி தேடி வருவார்கள். அங்கே ஒரு அடிமை இருக்கிறது, அது என்ன சவால் கொடுத்தாலும் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று ஓடும். உன்னால் ஒரு 5 வருடங்களில் ஒரு 5 கோடி சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? முடியும் முடியாதுன்னு நினைப்பீர்கள். நான் என்ன சொல்வேன்? வழக்கம் போல, நான் 5 கோடி சம்பாதிக்கிறேன்னா 5 ரூபாய் சம்பாதிக்கணும். உனக்கு தேவையா? உன் வேலை என்ன? உன் வேலையை பார்த்து கொண்டு போ. எதற்கு என்னிடம் வந்து பேசுகிறாய்? எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்க போகிறது. அது 5 கோடி என்று நீ யார் அளவிடுவதற்கு? இப்படி பேசி பழகினால், இப்படி சிந்தித்து பழகினால் உங்களிடம் யாரும் வந்து அறிதல்களை கடத்த மாட்டார்கள். யாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு இதை செய்தால் பணம் வரும், அதை செய்தால் உடல் நலம் பெறலாம் என்று அறிதல்களை உங்களுடைய சிந்தனையில் திணிக்க மாட்டார்கள்.
அப்படி அறிதல்கள் உங்கள் சிந்தனைக்கு வரவில்லை என்றாலே உங்களுக்கு நீங்கள் எதையாவது சிந்தித்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது என்ன சிந்திப்பீர்கள் என்றால், வாழ்க்கையில் சவால் கிடையாது, வெற்றி தோல்வி பற்றி அக்கறையே கிடையாது. இந்த இரண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்தவை பிடிக்காதவை இவற்றை பற்றி தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிடித்தவை சிந்திப்பதற்கு சுகமாக இருக்கும், சிந்திப்பதற்கே சுகமாக இருக்கும், அதுதான் பிடித்தது. பிடிக்கவில்லை என்றால் சிந்தனைக்கு வந்தாலே துன்பமாக இருக்கும். பிடித்தவற்றை பற்றிய சிந்தனைகளில் நீங்கள் தொடர்ந்து ஆழ்ந்திருக்கும் பொழுது அதுவே உங்களுடைய செயல்களாக மாறிவிடும். அந்த சிந்தனையே செயலாக மாறும். போக்கற்று இருத்தல் என்று நான் சொன்னேன். ஒரு 8 நாள் அல்லது 10 நாட்களுக்கு வெளியூருக்கு சென்று விட்டு வாருங்கள் என்று சொன்னேன் அல்லவா? அது போக்கற்று இருங்கள் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல். எங்கு செல்கிறோம், யாரை பார்க்க போகிறோம், என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்று எதுவுமே தெரியாமல் கிளம்புதல். அப்படி ஒரு 10 நாள் நீங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் யாராவது ஒரு நபரை சந்திக்க போனால் அந்த நபருடைய முகவரியை பற்றி அதிகமாக திட்டமிட்டு சிந்தித்து அவரை போய் பார்த்தால் உங்களுடைய இலக்கு நிறைவடைகிறது. ஆனால் எவரை சந்திக்க போகிறோம் என்ற கணக்கே இல்லாமல் ஒரு ஊருக்கு நீங்கள் சென்றால் அந்த ஊருக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே உங்களுடைய இலக்கு. ஒவ்வொரு மனிதரையுமே நீங்கள் உற்று நோக்குவீர்கள். நீங்கள் பரசுராமன் என்று ஒருவரை சந்திப்பதற்காக கிளம்பினால் பரசுராமன் வீடு எது, பரசுராமன் இருக்கும் ஊர் எது, தெரு எது என்று பார்த்து கொண்டே போய் நீங்கள் தான் பரசுராமனா என்று கட்டிப்பிடித்ததோடு கதை முடிந்துவிடும். ஆனால் யாரை பார்க்க போகிறோம் என்றே தெரியவில்லை, அப்படி ஒரு கணக்கே கிடையாது என்றால் செல்லும் வழியெங்கும் நீங்கள் எவ்வளவோ மனிதர்களை சந்திப்பீர்கள். ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு ஏராளமான புரிதல்களும் உணர்த்தல்களும் கிடைக்கும். அதுதான் போக்கற்று இருப்பவர்கள் எல்லாம் பொறுப்பற்றவர்கள் அல்ல. உண்மையிலேயே போக்கற்றவர்களால் தான் பொறுப்பாக நடந்து கொள்ள முடியும். போக்கு உள்ளவர்களால் சுயநலமாகத்தான் நடந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு அவருடைய இலக்கு முக்கியம், அவருடைய பாதை முக்கியம், அவருடைய நோக்கம் முக்கியம். இலக்கு நோக்கமே இல்லாதவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த முதுகில் எதை வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கலாம். அதனால் பொறுப்பு அதிகம் போக்கற்று இருப்பது. போக்கற்று இருத்தல் என்பது வாழ்க்கை முழுவதற்குமாக உங்களுக்கு வாய்க்காமல் கூட போகலாம். ஆனால் ஒரு மாதத்தின் ஓரிரு நாட்களாவது போக்கற்று இருந்தால், பிடித்தமானவற்றை மட்டுமே செய்தால் நீங்கள் மனநோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் வராது. பிடித்த செயல்கள் என்பவை தொடக்கத்தில் ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட மனநிலையை போல காட்சியளிக்கும், தோன்றும். பிடித்தவற்றை செய்யுங்கள் என்று ஒருவர் இறுக்கமான சூழலில் இருப்ப ஒருவரை வெளியே அனுப்பிவிட்டால் அவர் முதலில் நிறைய தேநீர் குடிப்பார். ஏனென்றால் இவ்வளவு நாள் தேநீர் குடித்தால் என்னென்ன சிக்கல் என்று அவர் அறிந்து வைத்திருந்தார். இப்பொழுது இந்த என்னுடைய அறிவுரையை நன்றாக கடைபிடிப்பவராக இருந்தால் தேநீர் குடிக்க தொடங்கி விடுவார். பழைய பழக்கம் அப்படியே திரும்ப வரும். புகைப்பிடிப்பதை நிறுத்தியிருந்தால் மீண்டும் போய் பிடித்ததெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று அதையும் செய்வார். இரவு 11 மணி வரை வெளியே சுத்திவிட்டு 12 மணி வரை சுத்திவிட்டு அல்லது படம் பார்த்து விட்டு போய் படுக்க போவார். இதெல்லாம் செய்யட்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒரு சில நாட்களுக்கு இப்படி இருக்கும். அதன் பிறகு ஒரு ஒழுங்கு வரும், அதன் பிறகு நிதானம் வரும். அந்த நிதானமும் அந்த ஒழுங்கும் தான் சுயத்திலிருந்து விளையும் ஒழுங்கு. அதுவரை உள்ள ஒழுங்குகள் யாவும் சமூகம் என்ன கேள்வி கேட்குமோ, வீட்டில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக உருவாக்கப்பட்ட செயற்கையான கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு நோயாளியாகத்தான் மாற்றும். ஒழுங்கு என்பது விடுதலையிலிருந்து உருவாவது, அடிமைத்தனத்தில் உருவாவதற்கு பேர் ஒழுங்கல்ல, கீழ்ப்படிதல். அடிமைகள் 9 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்று அடிமைகளின் வணிகர் சொன்னால், அடிமைகளை கட்டி மேய்ப்பவர் சொன்னால் 9 மணிக்கு அடிமைகள் எல்லாம் வந்து உணவு மேஜையிலே அமர்ந்து விடுவார்கள். அதற்கு பேர் ஒழுங்கு கிடையாது. மணி அடித்தால் உணவு 6 மணிக்கு பிறகு யாரும் வெளியே நடமாடக்கூடாது என்று சிறைச்சாலையில் சொன்னால் கைதிகள் எல்லாம் உள்ளே சென்று விடுவார்கள். அதற்கு பேர் ஒழுங்கு கிடையாது, அது கீழ்ப்படிதல், அது அடிமைத்தனம். ஒழுங்கு என்பது ஒவ்வொருவருடைய விடுதலையில் இருந்து உருவாவது.
உங்களுக்கான ஒழுங்கு எது என்பதை உங்களுடைய விடுதலையிலிருந்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், எத்தனை மணிக்கு படுக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் சுயமாக உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து முடிவெடுத்தால் அது ஒழுங்கு. உங்களுக்கு விடுதலை என்று ஒன்று இருந்தால் தானே நீங்கள் உங்களுக்கான ஒழுங்கை கட்டமைக்க முடியும். விடுதலையே இல்லாமல், விடுதலை பற்றிய சிந்தனையே இல்லாமல், தனக்கு எது தேவையானது எது தேவையற்றது என்பதை பற்றி கூட தெரிந்து கொள்ளாமல், எழுந்திருக்கும் நேரம், படுக்கும் நேரம், சாப்பிடும் நேரம், செய்ய வேண்டிய வேலை, செய்யக்கூடாத வேலை, எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது, எதை படிக்க வேண்டும், எதை படிக்கக்கூடாது, எல்லாவற்றையும் யாரோ ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ கட்டுப்படுத்தி திணிப்பார்கள் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வைத்திருப்பதற்கு பேர் ஒழுங்கே கிடையாது. அது வெறும் அடிமைத்தனம், அது ஒரு கீழ்ப்படிதல். ஒரு அடிக்கும் ஆசிரியரை பார்த்தால் மாணவருக்கு ஏற்படும் நடுக்கத்திற்கும் உங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. உங்களுடைய சுய விடுதலையிலிருந்து நீங்கள் ஒழுங்கை கட்டமைக்க முடியும். ஒவ்வொருவராலும் முடியும். ஒவ்வொருவருமே விடுதலை அடைந்த உணர்விலிருந்து ஒழுங்கை கட்டியமைக்க முடியும். அப்படி கட்டியமைக்கப்பட்ட ஒழுங்குதான் உண்மையான குடும்பம் என்பது. அந்த குடும்பத்தில் எந்த நாளும் பூசல் வராது. அந்த குடும்பம் பிளவுபடாது, பிரிவுபடாது. ஏனென்றால் யாரும் திணித்து அந்த ஒழுங்கை உருவாக்கவில்லை. அந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய விடுதலையிலிருந்து தாங்களே உருவாக்கி கொண்ட ஒழுங்கு. அதை வெளியிலிருந்து வந்து யாரும் கேள்வி கேட்டால் கூட இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று 4 பேர் பேசுவதை வைத்து கட்டியமைக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்கிறதே இன்றைக்கு. இதை வெளியிலிருந்து எவர் வேண்டுமானாலும் உடைக்கலாம். ஏனென்றால் இது இந்த குடும்பத்தின் உள்ளே இருப்பவர்கள் கட்டமைத்த கூடு அல்ல. இது ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில் போய் குடியேறி இருக்கிறீர்கள். கணவன், மனைவி, குழந்தைகள் என்றால் உங்களுடைய விடுதலையிலிருந்து அந்த வீட்டுக்கான ஒழுங்கை நீங்கள் கட்டமைக்க முடியும், கட்டமைக்க வேண்டும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், என்ன சமையல் செய்கிறோம், எத்தனை மணிக்கு சமையல் செய்கிறோம் என்பவையெல்லாம் ஒழுங்குகள் தான் வேண்டும். இந்த ஒழுங்குகள். ஆனால் இதை யார் தீர்மானிப்பது? ஒரு பள்ளி நிர்வாகமோ நிறுவன நிர்வாகமோ தீர்மானித்தால் நீங்கள் எதற்கு? உங்களுடைய ஒழுங்காக அது எப்படி அமையும்? நீங்கள் உங்களுடைய விடுதலையிலிருந்து, உங்களுடைய தற்சார்பு தன்மையிலிருந்து கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டது என்று கணவனும் மனைவியும் அமர்ந்து பேசி, என்னுடைய வழி இது, உன்னுடைய வழி அது, நாம் எங்கே இணைகிறோம், எங்கே தனியாக இருக்கிறோம் என்று உட்கார்ந்து பேசினால் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். என்னுடைய விடுதலையிலிருந்து நானும், உன்னுடைய விடுதலையிலிருந்து நீயும் ஒன்றாக இருக்கிறோம், யாரும் யாருக்கும் அடிமை அல்ல என்று அமர்ந்து பேசி ஒரு ஒழுங்கை கட்டமைத்தால் அந்த ஒழுங்கை வெளியிலிருந்து யாரும் சிதைக்க முடியாது. ஏனென்றால் இது நாமே உருவாக்கி கொண்டது. இதுல நமக்கு கேள்வி கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாமே திணிக்கப்பட்டது. கற்பிதங்கள், மாயைகள் உருவாக்கப்பட்டு இதுதான் குடும்பம், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், இப்படித்தான் கணவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இறுதியில் இந்த கணவனும் மனைவியுமே ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் போன்ற நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் புரிதல் கிடையாது. 2 பேருமே அடிமைகள். ஒருவரை ஒருவர் அடிமையாக கருதுவது அதைவிட கொடுமை. இந்த கட்டமைப்பு நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. இப்பொழுதே இது நிலைக்கவில்லை. இதுதான் இந்த விடுதலையற்ற மனநிலையும் அறிதலுக்கு ஆட்படும் சிந்தனை வகையும் தான் மனநலக்கேடுகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். மனநல சிக்கல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிக கோபம் வரலாம், பதட்டம் ஏற்படலாம், மன அழுத்தம் இருக்கலாம், அல்லது என்னவென்றே தெரியாத வெறுமை இருக்கலாம், என்ன செய்வதென்றே தெரியாத இருக்கலாம். யாவற்றுக்குமான ஒரே தீர்வு, உங்களுக்கு பிடித்தபடி நீங்கள் வாழுங்கள். அப்படி வாழத் தொடங்கினால் உங்களுடைய பிடித்த வாழ்க்கையின் தொடக்கம் வரையறைகளை மீறியதாக கூட இருக்கட்டும். அப்படித்தான் ஒரு வெள்ளம், கட்டுப்படுத்தப்பட்ட வெள்ளத்தை திடீரென்று கட்டவிழ்த்து விடும்போது கரைகளை சேதப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் அதன் பிறகு அது ஆறு என்ற ஒழுங்குக்குள் ஓடும். அதுதான் இயற்கை விதி. புயல் வீசிக்கொண்டே இருக்காது. ஒரு தாழ்வு நிலை ஏற்பட்டு விட்டால் திடீரென்று புயலாக மாறும். அதன் பிறகு சீராகிவிடும். மனித மனமும் அப்படிப்பட்டதுதான். நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய விடுதலை உணர்வை உணர்ந்து உங்களுடைய போக்கில் நீங்கள் பயணிக்கும் பொழுது சில சீர்கேடுகள் இருக்கலாம்.
இருந்தாக வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனால் இருக்கலாம். ஆனால் அவற்றையே காரணம் காட்டி ஆயுள் முழுவதும் நீங்கள் சீர்கேடுகளில் வாழ்ந்து விடக்கூடாது, ஆயுள் முழுவதும் மனநோயாளியாக இருந்து விடக்கூடாது. பிடித்தவை என்பவை பிறருக்கு தீங்கிழைக்காதவை. உங்களுக்கு பிடித்தவற்றால் பிறருக்கு தீங்கு நேரக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்ததாக, உங்களுடைய சுயத்தை கெடுப்பதாக உங்களுக்கு பிடித்தவை இருக்கக்கூடாது. நீங்கள் யாரோ அப்படியே இருக்க வேண்டும். உங்களுடைய சுயம் எதுவோ அது சிதைக்கப்படக்கூடாது. உங்களுடைய சுயத்தை சிதைக்காத வகையில், சக மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்காத வகையில் எதை நீங்கள் விரும்பினாலும் அதை எவருமே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்க முடியாது. அப்படி பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இந்த விடுதலை உணர்வோடு குடும்பம் நடத்தலாம். உண்மையிலேயே அப்படித்தான் முறையாக குடும்பம் நடத்த முடியும். இருவருமே விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். குழந்தைகளும் அவர்களுடைய வயதுக்கான விடுதலை உணர்வோடு உரிமைகளோடு வாழ வேண்டும், வளர வேண்டும். எந்த பருவத்தில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த பருவத்தில் அதை அனுபவிக்க வேண்டும், அதற்கு அனுமதிக்க வேண்டும், பெற்றோர் அனுமதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அவற்றை பற்றிய புரிதல்களை கடத்த வேண்டும். புரிதல்களை அவர்களுடைய நடத்தையிலிருந்து புரிதல்களை உருவாக்கி கொண்டு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை வழிநடத்த வேண்டும். அப்படி வழி நடத்துவதுதான் தேவையே தவிர, இந்த கோட்டை தாண்டி நீ நிற்கக்கூடாது, உன்னுடைய இலக்கு கல்வியும் பொருளாதாரம் தான் என்ற போலித்தனமான இலக்குகளை நோக்கி அவர்களை விரட்டுவது மிகப்பெரிய பாவம். அது மேலும் ஒரு மோசமான தலைமுறையைத்தான் உருவாக்கும். ஆக மனநோயில் இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்றால், மனநோயாளியாக இருப்பதை விட முட்டாளாக இருப்பது சிறந்தது. ஏனென்றால் மனநோய் என்பது முட்டாள்களுக்கு வராது. முட்டாள்களுக்கு அதற்கு மேல் நோய் வருவதற்கு ஒரு நோயும் கிடையாது. முட்டாள்தனம் என்பதே ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பான கட்டமைப்பு. அதை எந்த நோயாலும் சிதைக்கவே முடியாது. முட்டாளிடம் போய் நீங்கள் என்ன மன அழுத்தத்துக்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்றெல்லாம் பட்டியலில் ஒரு 1000 கேள்விகளை எடுத்துக்கொண்டு, இந்த 1000 காரணங்களால் தான் மனநோயாளிகள் உருவாகிறார்கள் என்று சொல்லி 1000 காரணங்களையும் எதிரில் வைத்து முட்டாளிடம் பேசினால், எல்லா கேள்விகளுக்குமே முட்டாளிடம் என்ன அப்படியா, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அப்படியா, ஓஹோ சரி சரி சரி, இப்படியா நடந்தது, அப்படியா பரவாயில்ல, அடுத்த கேள்வி, இப்படியே 1000 கேள்விகளும் போய்விடும். ஆனால் அறிவாளிகளிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அவரை மனநோயாளியாக்கி விட முடியும். உனக்கு இஎம்ஐ எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கிறது? 20 ஆண்டுகளுக்கு இருக்கிறது. உனக்கு தெரியுமா அடுத்த ஆண்டு வரப்போகும் நிலநடுக்கத்தில் எல்லாமே விழப்போகிறதாம். காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாம் இதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று இப்போதே சொல்லிவிட்டனவாம். என்றால் அவர் நிலநடுக்கம் வருகிறதோ இல்லையா, அவர் இப்பொழுதே மனநோயாளி. முட்டாளிடம் போய் இப்படி பேச முடியாது. ஏனென்றால் முட்டாள் கடன் வாங்கி வீடே கட்டாது. அது கடன் வாங்கி வீடு கட்டவே தெரியாதான் முட்டாள். வீடு கட்டுவது என்றால் கையில பணம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்று அது கேட்கும். அதை அப்பொழுது பார்த்து திட்டலாம், முட்டாளாக இருக்கிறாயே என்று. அது அதற்கும் சிரிக்கும், ஆமாங்க நான் முட்டாள் தான், கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆக முட்டாள்களுக்கு மனநோய் வராது. மனநோய் என்பதே அறிவாளிகளுடைய பல்வேறு, அவர்களுக்கு பல நோய்கள் உண்டு பாவம், அதில் இது ஒன்று, அதிலே மனநோயும் ஒன்று. ஆக பிடித்த வாழ்க்கை வாழ்வதற்கு முட்டாள்தனம் என்றும் பெயரிடலாம். ஆனால் அதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான வழி. அந்த வகையில் நீங்கள் அறிவாளிகளாக கூட இருந்து விட்டு போங்கள். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்பவற்றை குறைத்து கொண்டே வருவதுதான் உங்களை மனநலம் மிக்கவர்களாக வைத்திருக்கும். ஆகவே அறிதல்களை எந்த அளவு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவு குறைத்துக் கொள்ளுங்கள். இலக்கு நோக்கி பாய்வதை நிறுத்துங்கள். போக்கு என்பது படைத்தவர் வகுத்ததுதான் போக்கு. நாம் எந்த போக்கில் இருக்க வேண்டும் என்பது நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகுக்கப்பட்ட வழிமுறைகள் உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் எதையும் சிந்திக்காமல் இருந்தால் எதையாவது செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் எந்த வழி என்று தீர்மானிக்காமல் இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் சென்றுதான் தீர்வீர்கள். அந்த வழி உங்களுக்கான வழி. நீங்களாக எதையும் வலிந்து முயற்சித்து பாதை அமைத்து செல்ல வேண்டியது இல்லை. அப்படி போக்கற்றவர்களாக இருங்கள், இருக்க முயற்சியுங்கள். உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்களுடைய குழந்தைகளையாவது போக்கற்ற குழந்தைகளாக, இலக்கற்ற நோக்கற்ற குழந்தைகளாக வளர்த்திடுங்கள். இலக்கற்றவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியும். இலக்கற்றவர்கள் நோக்கமற்றவர்களுக்குத்தான்
படைப்பின் மறைபொருள் புரியும். இலக்கு வைத்துக் கொண்டவர்களுக்கு அவர்கள் படித்த பாடத்திலேயே 1000 கேள்வி வரும். அதற்கே குறிப்பேடு, அதற்கே தனியாக ஆசிரியர் என்று நிறைய துணை வேண்டும். இந்த போக்கற்றவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் ஒரு காலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படியான குழந்தைகள் இருக்கின்றன. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடத்துக்கு வெளியே கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் இருக்கின்றன. காரண காரியமே இல்லாமல் அன்பு செலுத்தும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அன்பு செலுத்தும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைவு. உங்களால் அந்த எண்ணிக்கையில் சேர்ந்து கொள்ள முடிந்தால் சேர்ந்து கொள்ளலாம். உங்களால் முடியவில்லை என்றால் உங்களுடைய குழந்தைகளையாவது அவ்வாறு காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு அன்பு நிறைந்த வாழ்க்கையை, மனநலம் மிக்க வாழ்க்கையை வாழ்பவர்களாக நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வளர்த்தெடுக்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே அவர்கள் சிறப்பாக வருவார்கள். ஒருவேளை தலையிட்டால் இந்த புரிதல்களோடு அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுங்கள். இந்த தலைமுறையும் மனநலம் பெற வேண்டும். அடுத்த தலைமுறை மனநல சிக்கல் என்றால் என்ன என்றே தெரியாத நிலையில் வளர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.